அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இளஞ்சிறார்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் ராஜகுரல் ராஜாமணியின் அன்பான வணக்கம். ராஜகுரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று நாம் காண இருப்பது இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கோவலன் இருவருக்கும் நேர்ந்த துன்பங்களை பற்றி ஒரு ஆய்வு கட்டுரையாக இதனை நாம் தொடர்ந்து காண இருக்கின்றோம். ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றாக சிறந்து விளங்கும் சிலப்பதிகாரத்தை நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றார் மகாகவி பாரதியார். இளங்கோவடிகளின் ஒப்பிலா காப்பியமாக திகழ்கின்ற சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகியை பிரிந்தது ஏன், அவன் கொலையுண்டதற்கு மூலமான காரணி எது என்பது பற்றி சிலப்பதிகாரம் என்ன கூறுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். நற்குல நங்கையாகிய கண்ணகியை மனம் புரிந்த கோவலன் அவளை விட்டு பிரிந்து சென்றது ஏன், எதற்காக என்பது பற்றி முதலில் காண்போம். அவன் பிரிந்து சென்றதற்கு காரணம் கண்ணகி அழகற்றவளா, இல்லற வாழ்வை வெறுத்தவளா, கற்பு நெறி தவறியவளா? இந்த காரணங்களையெல்லாம் நாம் ஆய்வு செய்வோம். மேலும் அவன் கோவலனின் குணத்திற்கு எதிரானவளா கண்ணகி என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டு என்ன காரணத்தினால் கோவலன் கண்ணகியை விட்டு பிரிந்து சென்றான் என்பதை ஒவ்வொரு பகுதியாக காண்போம். முதலில் கண்ணகி அழகற்றவளா என்பது பற்றி இளங்கோவடிகள் என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம். போகனில் புகழ்மன்னும் புகார் நகர் அது தன்னில் மாகவான் நிகர் வன்கை மாநாயகன் குலக்கொம்பர் ஈகைவான் கொடியன்னாள் ஈராறாண்டு அகவையாள் போதிலார் திருமகளால் போதிலார் திருவினாள் புகழுடை வடிவு என்று கூறுகின்றார். புகழ்மிக்க புகார் நகரிலே வான்மழை போன்ற கொடைத்தன்மை பொருந்திய கைகளை உடைய மாநாயகன் என்னும் வணிகனின் குலம் விளங்க தோன்றியவள் கண்ணகி. பூங்கொம்பு போன்றவள், அழகுமிக்க வானவல்லி கொடி போன்றவள், 12 ஆண்டு வயதுடையவள், செந்தாமரை மலரில் உறையும் திருமகளின் புகழுடைய வடிவு இவள் வடிவை ஒக்கும் என்று கூறுகிறார் இளங்கோவடிகள். எனவே கண்ணகி அழகும் இளமையும் வாய்த்தவள் என்பது புலனாகிறது அல்லவா? இனி கண்ணகி இல்லற வாழ்வை வெறுத்தவளா என்பதை பற்றி அடுத்து நாம் காண்போம். நன்றி, வணக்கம்.